1950களில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வந்து போனவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. தென் மாவட்டங்களில் எண்ணி சொல்லிவிடலாம். சங்கரன்கோயிலில் இருந்து என் தந்தையும் அரசு பணியில் சேர்ந்த ஒரு சிலரும், அடுத்து இந்திய படைக்கு போனவர்களும் என ஒரு 50 பேருக்குள்ளாகத்தான் அங்கிருந்து சென்னைக்கு வந்து போயிருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே என் தந்தை காதல் திருமணம் செய்தார். என் அம்மா ஊர் சென்னை. எனவே எனக்கு பாதி சொந்த ஊர் சென்னை. நினைவு தெரிந்த நாள் முதல் 5 வயதில் ஆண்டுக்கு 2-3 முறை சென்னைக்கு வந்து 15 நாட்கள் 1 மாதம் தங்குவது வழக்கம். என்னுடைய ஒரு பெரியம்மா, 5 தாய்மாமாக்கள், ஒரு சித்தி, எல்லோருமே சென்னையில் தான் இருக்கிறார்கள். பெரியம்மாவும் 2 தாய்மாமாக்களும் இல்லை. கடந்த 2 நாட்களாக என் உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்று வந்தேன். இந்த ஊரின் வளர்ச்சியை என் கண்ணால் பார்த்து வருகிறேன். இப்பொழுது இருக்கின்ற அண்ணா நகரிலிருந்து இந்த அசோக் நகர், கிண்டி வரை உள்ள 100 அடி சாலை கிடையாது. கோயம்பேடு ஐயப்பா நகரில் என் சித்தி வீடு கட்டிய பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ஒரு வீடு தான் இருந்தது. நான் வயற்காட்டில் வரப்பொழியில் 1 கிலோமீட்டர் நடந்து அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போது அந்த வீடு மருதம்மா ஸ்கூல் இருக்கின்ற தெருவில் ஒரு வீடு ஆகிவிட்டது. அந்த வீட்டை தேடி கண்டுபிடித்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட வியப்பு என்றால் அந்த சாலையில் மெட்ரோ தொடரையும் வேலை 75 விழுக்காடு முடித்து விட்டது. சென்னையில் எல்லா திசையிலும் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் 55 தொடர் நிலையங்கள், மெட்ரோ தொடர் நிலையங்கள் இருக்கின்றன. ஆரம்ப காலகட்ட தொடக்கத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு நாள்தோறும் 5000 பேர் தான் போனார்கள். இப்பொழுது 2 லட்சம் ஆகிவிட்டது. 120 தொடர் நிலையங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் 3 புதிய வழித்தடங்களில். இப்பொழுது இந்தியாவில் நடக்கின்ற ஆக பிரம்மாண்டமான கட்டுமானம் சென்னை மெட்ரோ தொடர் தான். இந்த 2028 அநேகமாக சென்னையில் பெரும்பகுதி மக்கள் தொடரிகளில் இந்த மெட்ரோ தொடரில் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பேருந்து பணிமுனைகளை பிரம்மாண்டமாக புதுப்பித்து கட்டிருக்கின்றார்கள். சென்னை கிளாம்பக்கம் கலைஞர் பேருந்து முனையம்தான் உலகத்திலேயே மிகப்பெரியது. யாரும் இதை மறுக்க முடியாது. அப்படி மறுப்பவர்கள் இருந்தால் சான்றுகளை காட்டுங்கள். அதே போல தெற்கே மாமல்லபுரம், ஆலந்தூர், செங்கல்பட்டு, குத்தம்பாக்கம், மாதவரம் என புறநகர்களில் அந்த திசைகளில் இருந்து வருகின்ற பேருந்துகளை நிறுத்துவதற்கு பிரம்மாண்டமான நிலையங்களை கட்டிவிட்டார்கள். 11 பேருந்து முனையங்களை சென்னையில் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவிக நகரெல்லாம் போய் பார்த்தால் அடையாளமே தெரியாது. சாலைகள் எல்லாம் சென்னையில் புதுப்பித்து வருகிறார்கள். நீர்நிலைகள் குப்பையே இல்லை. நான் 2 நாட்களாக பார்த்த வரையில் எந்த நீர்நிலையிலும் குப்பை இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம். திமுக ஆட்சி புரட்சி. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இந்த சென்னை மாநகரின் தோற்றமே மாறி வருகிறது.